ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் லெக் ஃப்ரை தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், சூப்பராக தந்தூரி சிக்கன் மாதிரி ஏர் ஃப்ரையர்லேயே நம்ம ரொம்ப எண்ணெய் சேர்க்காம ஹெல்த்தியான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாங்க. தயிர் ஊற்றிட்டு நான் வந்து சாப்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், பவுடர் கொஞ்சம், கலர் பவுடர் ஆப்ஷனலுங்க, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சால்ட்டு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெக்ஸ் எல்லாத்தையும் இது ரெண்டுத்தையும் இதில் ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சால்ட்டு, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லெக்கை எடுத்து இது உள்ள மசாலா இறங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் 2 ஸ்லிப் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்குள்ளே ஃபுல்லாக நல்லா மசாலா இறங்கிடும். இப்போ இது நல்லா பெரட்டிக்கலாங்க. இது நல்லா ஊறணுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் இது உள்ளே நல்லா மசாலா இறங்கும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி அது உள்ள மசாலா போகிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சு நம்ம இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறமா எப்படி ஏர் ஃப்ரையரில் பொரிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். ஏர் ஃப்ரையருக்கு வந்து கீழே வந்து பேஸ் இந்த மாதிரி இருக்கும். வைக்க போகிறோம். ஒவ்வொரு லெக்கை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அது மேலே லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ண போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க நீங்கள் தவாலையே கூட நீங்கள் அழகாக வந்து வறுத்து எடுக்கலாம். பட் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றாமல் கம்மியாக ஊற்றி வறுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இப்போ அதை நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ ஸோ என்னோட ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன் பண்ணிவிட்டு இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு 1, 2ன்றதை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நான் இப்போ 1ல் வச்சுருக்கேன். இப்போ ஆன் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது முடிஞ்சதும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும், இது எங்கே வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கமெண்ட்டில். இது ரொம்ப நான் விலை கம்மியில் தாங்க வாங்கினேன். நீங்கள் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் பேர் வந்து க்ரீமு. ஸோ இது ரொம்ப விலை கம்மி தாங்க. வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு திரும்பி ரிப்ளை பண்ணுறேன். ப்ரமோஷன்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதை நான் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு, தெரியுதுங்களா? சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்க. நம்ம எண்ணெயே ஊற்றாமல் ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இதில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். KFC ஸ்டைல் சிக்கன் அந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நமக்கு இன்னும் 11 மினிட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வச்சு பேக் பண்ணிடலாம். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். 11 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான
சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பரான லெக் ஃப்ரை. கடையில் நம்ம தந்தூரி சாப்பிடுவோமே அதே மாதிரி பாருங்கள், சைடெலாம் நல்லா பிளாக் ஆகி சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இது பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏர் ஃப்ரையரில் வச்சு இது மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக வெந்திருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர் ஃப்ரையர் இருக்கிறவங்க ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணுங்கள், இல்லாதவங்க நீங்கள் தவாலே ட்ரை பண்ணுங்கள். பட் எண்ணெய் ரொம்ப ஊற்றாமல் மைல்டாக ஊற்றி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை.